அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேசுறது கேக்குதா பிள்ளை? ஆயிஷா, அகமட், மெசேஜ் பண்ணக்கூடாது, பேசணும். நான் பேசுறது கேக்குதா? சரி. மிச்சம் கஷ்டப்படுறீங்க. ஓகே, ரைட். 2025 பரீட்சைக்கு தோற்று இருக்கின்ற 2026 தோற்றுகின்ற மாணவர்களுக்கான ஆன்லைன் ஊடாக இறுதி கருத்தரங்கு தற்பொழுது ஆரம்பமாகிறது. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பரீட்சை இன்னும் ஒரு கிழமையில ஆரம்பமாக இருக்கின்ற இந்த நேரத்துல இப்ப இந்த பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு பிரதானமாக இன்று பகுதி 1, 2 ஊடாக சில ஞாபகமூட்டலும், பகுதி 3 எதிர்பார்க்கை வினாக்களும் இதுல அடங்கி இருக்கும். பகுதி 1, 2 பொறுத்த வரையில நாங்க இதுதான் வினா வரும் என்று நேரடியாக நாங்க கெஸ் பண்ணேலாது, கட்டுரையை தவிர. ஆனா பகுதி 3 பொறுத்த வரையில உங்களுக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது. அதன் ஊடாக நாங்க ஓரளவு கெஸ் பண்ணி கொள்ளலாம் இதுதான் வரப்போகிறது என்று இதுவரை நடந்து முடிந்த விடயங்களின் ஊடாக நாங்கள் பார்ப்பதன் ஊடாக. ஆகவே நடந்து முடிந்த பரீட்சைகளில் எவ்வாறு வினாக்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனை அடிப்படையாக கொண்டுதான் நாங்க இதை தீர்மானிக்க வேண்டி இருக்கிறது என்பதை நாங்க பார்ப்போம். ரைட். ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம் பிள்ளைகள். பகுதி 1 உங்களுக்கு நீங்க இந்த செமினாருக்குள்ள உள் வாங்கப்படுறதுக்காக வேண்டி முதல் ஒரு 10 வினாக்களை அல்லது 11 வினாக்களை நீங்க ஒரு 5 நிமிஷத்துல நீங்க செஞ்சு பார்க்க போறீங்க. அதுக்கு பிறகு நாங்க இதுல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே அப்படியே விளைச்சுதா? நீங்க நான் பேசுறதுக்கு ரிப்ளை பண்ணினாதான் நீங்க ஆன்லைன்ல இருக்கிறீங்களா, நான் பேசுறது கேக்குதான்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும், உங்களுக்கு கிளியர் ஆகும். இல்லாட்டி நான் தனியாக பேசுற மாதிரி இருக்கும். ஆகவே பிள்ளையர் கட்டாயம் ரிப்ளை பண்ணுங்க, நான் பேசுற விஷயங்கள் உங்களுக்கு கேக்குதா? இல்ல, யாருக்கும் கேட்கல அப்படியா? சரி. ஓகே. இப்ப முதல் 11 வினாக்களை நீங்க ஒரு 5 நிமிஷம் நான் உங்களுக்கு தரேன், இதுக்குள்ள நீங்க உள்வாங்கப்படுறதுக்காக வேண்டி அவசரமா செய்யும்.
அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மிஸ்ஸஸ் ஃபஸ்லுல்லா. இப்ப ஜாயின் ஆகினவங்க யாராவது இருந்தா, இதுல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த 11 கேள்வியை நீங்க செய்யுங்க. இந்த 11 கேள்வியும் உங்களுக்கு தெரியும், உங்களோட கையில இருக்கிற கிரேட் 10 கிராமர் புக்கோடையும் கிரேட் 11 கிராமர் புக்கோடையும் ரிலேட் ஆனது. இப்ப நாங்க எக்ஸாமுக்கு நல்லா கிட்ட வாங்கிட்டோம்ன்றதால நாங்க அந்த 2 புக்கையுமே பார்க்காம செய்யறதுதான் பொருத்தம்னு நினைக்கிறேன். அந்த 2 புக்கும் நாங்க பாக்குறதுக்கான காலம் எல்லாம் முடிஞ்சிட்டு. ரைட், ஓகே. நாங்க பேசுறது கேக்குதா ஆயிஷா? ஆயிஷா நஜீல், ஆயிஷா, அஷ்ரஃப் அலி, அகமது, ஃபரா ஜைனப், ஃபாத்திமா ஃபஹீமா, ஃபசான், பேசுறது கேக்குதான்னு சொல்லணுமேனா? அப்படி சப்போர்ட்னு தந்தா தான் இந்த செமினாரை சக்சஸ்ஃபுல்லா அவங்களும் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். நிஸ்மானியாஸ், ரிஷாதா ருசைக், ஷஹிமா, இஸ்மா, ஓ டீச்சர் கேக்குது. கேக்குதுண்ணா? ரைட், ஓகே ஓகே. குயிக்கா செய்ய பார்ப்போம். ஓகே ஓகே. ரைட், நாங்க இப்ப முதல் ஒரு 10 வினாக்கள் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த வினாக்களை நாங்க ஒரு இப்ப பார்ப்போம். இப்ப அந்த 10 வினாக்கள் நான் உங்களுக்கு செய்ய சொன்னது காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க இந்த 10 வினாக்கள் மூலமாக இந்த பாடத்துக்குள்ள நீங்க உள்வாங்கப்படுறதுக்காக வேண்டி. ரைட், பாருங்க, உங்களுக்கு தெரியும் முதல் 5 வினாக்களும் எப்பொழுதுமே செய்யுள் தொகுப்பை அடிப்படையாக கொண்டு, இலக்கிய தொகுப்பு அடிப்படையாக கொண்டு ஒத்த கருத்து எதிர்கருத்து வினாக்களாக அமைந்திருக்கும். முதலாவது வினா பாருங்க, கலாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால். இங்கு பள்ளி என்பது என்ன பெயர்? கலாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் உங்களுக்கு தெரியும் திருக்குறள்ல வருகின்ற ஒரு வரி இது. நான் நினைக்கிறேன் கடைசி திருக்குறளாக இருக்கும். சொல்லுங்க, இங்க பள்ளி என்பதன் பொருள் என்ன? படுக்கை. படுக்கை. ஓகே, பள்ளி என்பதனுடைய பொருள் படுக்கை. இந்த குறள் மூலமாக நான் இப்ப குருவிடை வினா பார்ட் 3 குருவிடை வினாக்கும் சேர்த்து கேட்கிறேன். நான் இப்ப இந்த இந்த இதுல இந்த குறள்ல கையாளப்பட்டிருக்கிற அணி என்னன்னு சொல்லிடுமா? கலாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் மாந்தர் உவமை. உவமை அணி. அதுல பொருளை யாருக்காவது சொல்லிடுமா? பொருளை அசுத்தத்தை மிதித்து கழுவாத காலை படுக்கையில் வைத்தது போல. அதாவது அந்த ஒருவர், அதாவது பேதை ஒருவர் அறிஞர் இருக்கின்ற அவைக்கு செல்வதானது எப்படியானதாம்? அழுக்கான காலை கழுவாமல் அல்லது துப்புரவு செய்யாமல் படுக்கைக்கு போவதற்கு சமமானது என்றுதான் அந்த திருக்குறள் சொல்லப்படுகிறது. ரைட், ஓகே. ஒரு ஞாபகப்படுத்தி விட்டுருக்கிறோம். அது அடுத்த 2வது பாருங்க, கார் தட்டிய பஞ்சகாலத்தில். இது யாரு பாடிய பாடல் என்று சொல்லிடலாம். கார் தட்டிய பஞ்ச காலத்தில் தங்கள் காரிய பேர் ஆறு தட்டினும் தட்டு வராமலே அன்னதானத்துக்கு மாறு தட்டிய துறைமாள் சீதக்காதி வரோதயனே என்ற ஒரு பாடல் சொல்லிடுமா? படிக்காசு புலவர். படிக்காசு புலவர். ஓகே, இங்க கார் என்றால் என்ன என்று என்ன? மழை. அப்ப இன்னொன்று கேட்டா உங்களுக்கு இது என்ன ஆகு பெயர் என்று கேட்டா சொல்லிடுமா? கார் என்பது ஒரு ஆகு பெயரா? கார் என்பது ஆகு பெயரா? நீங்க கிரேட் 9ல படிச்சீங்க ஆகு பெயர், அதுக்கு பிறகு 10, 11ல படிக்க இல்லை. ஆனா எக்ஸாமுக்கு வரப்போகும். கார் என்பது ஆகு பெயரா இல்லையா? ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? பொருளாகு பெயர், சினையாகு பெயர், காலவாகு பெயர், தொழிலாகு பெயர்,
இடவாகு பெயர் அண்டு ஒரு 9 ஆகு பேர், சாரி 6 ஆகு பேர் படிச்சோம். எல்லாம் 19 ஆகு பேர் இருக்கு. அதுக்கு மேலேயும் சொல்றாங்க. ஆனா கிரேட் 9ல நாங்க 6 ஆகு பேர் படிச்சோம். ஞாபகமா? இங்க கார் என்பது ஒரு காலத்தை குறிக்கின்ற பெயர். மழைக்கு ஆகி வந்திருக்கிறது. ஆகவே என்ன ஆகு பெயர்? காலவாகு பெயர். காலவாகு பெயர். Good. Right. அடுத்த கேள்விக்கு போனாங்க. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. இது எதுல வர்றது சொல்லுங்க? குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. லிட்டினன் தூது சுருக்கம். கிருஷ்ணன் தூது. ஓகே, கிருஷ்ணன் தூது சருக்கத்துல யாரு இந்த வசனத்தை சொல்றவர்? தர்மன். தருமன். யாருக்கு சொல்றாரு? வீமனுக்கு. வீமனுக்கு. அப்ப வீமன் வந்து போர் செய்யத்தான் வேணும் என்று நிற்கின்ற ஒரே நிலையில வீமனுக்கு தர்மன் சொல்லுகிற வார்த்தை, நாங்க மற்றவர்கள் செய்கின்ற குற்றங்களையே பார்த்து கொண்டிருந்தால் எங்களுக்கு சுற்றம், அதாவது சுற்றம் என்றா யாரு பிள்ளை? உறவினர். உறவினர் இருக்க மாட்டார்கள் என்று சொல்றது. ஓகே, ஆயிஷா நஜீல் எந்த ஸ்கூல் நீங்க? பாத்திமா. எங்க இருக்கு? புத்தளம். புத்தளம். பாத்திமா பாலிக். ஓகே, குட். அப்ப சுற்றம் இங்கு, அப்ப குற்றம் என்பதனுடைய எதிர்ப்பதம் என்னன்னு கேட்டிருக்கு. என்ன குற்றம் என்பதனுடைய எதிர்ப்பதம் என்ன? நலம். அஹ்? குணம். குணம். குணம் குற்றம். ஆயிஷா நஜீல் முதல்ல கிளாஸ் வந்த நீங்களா? அப்படியா? ஓ சார், கதீஜாட தங்கச்சி. ஓகே ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க, 4வது வினா. பௌத்திரன் ஓடி விளையாடினான். பௌத்திரன் என்பதன் எதிர்பார்ச்சொல் என்ன? பௌத்திரன் என்பதனுடைய எதிர்பார்ச்சொல் என்னன்னு கேட்டு சொல்லுங்க. இங்க புத்திரி என்ற ஒரு சொல் இருக்கு, பௌத்திரன் என்று இருக்கு, பௌத்திரி என்று இருக்கு, பௌத்திரணி என்று இருக்கு. இது வரும் பௌத்திரன், சொல்லுங்க. உத்திரி உத்திரி பௌத்திரி என்ன? பௌத்திரன், பௌத்திரி. ஓகே. இல்லாளின் இயற்கைகளில் என் மனதை வெல்லும். இப்படி சொன்ன கவிஞர் யாரு? இல்லாளின் இயற்கைகளில் என் மனதை வெல்லும் என்று சொன்ன கவிஞன் யாரு? கவிஞர் அகலங்கர். கவிஞன் அகலங்கன் என்ன? அப்படித்தானே? ரைட். அவர் எழுதின கவிதையுடைய தலைப்பு என்ன? குழந்தை என என் மனம் குதூகலிக்கும். குழந்தை என எனது மனம் குதூகலிக்கும். ஓகே, குட். இங்க இல்லாளின் இயற்கையில் என் மனதை வெல்லும். எழில் என்பதன் பொருள் என்ன? எழில் என்றா என்ன? அழகு. 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 ஓகே, குட். ரைட். அப்ப 5 வினாக்கள் பார்த்துட்டோம். திருடன் எக்கச்சக்கமாக மாட்டிக்கொண்டான். எக்கச்சக்கமாய் எனும் இணைமொழி குறிக்கும் பொருள் என்ன? எக்கச்சக்கமாக. திருடும் பொழுது தப்ப முடியாது, ஏற முடியாது, எதிர்பாராத வகையில் என்ன வரும்? எக்கச்சக்கமாக இந்த இடத்துல என்ன பொருளை தரும்? சொல்லுங்க. அவன் இப்ப திருடன் எக்கச்சக்கமா மாட்டிக்கொண்டா, அவன் திருடும் பொழுது மாட்டிக்கொண்டானா, அல்லது தப்ப முடியாத மாற மாட்டிக்கொண்டானா? அப்ப உங்களுக்கு தெரியும், அப்ப ஒரு 5 வினாக்கள் இப்படி இந்த இந்த இவ்வாறான சொற்களை அடிப்படையாக கொண்டு வருகிறது. அது சாதாரணமா எங்களுடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில நாங்க பாவிக்கின்ற சொற்களாக இருக்கும். அதை கட்டாயம் நாங்க பொருள் அணிந்து வச்சிருக்க வேணும். அப்ப எக்கச்சக்கமாக என்பதன் பொருள் என்ன? திருடும் பொழுதா, அல்லது தப்ப முடியாமலா, அல்லது ஏற முடியாமலா, அதை எதிர்பாராத விதமா? எதிர்பாராத விதம். இல்ல, எக்கச்சக்கமானா இனி தப்ப முடியாது. எக்கச்சக்கம்னா அதிகம் தானே, அதிகமாக மாட்டிக்கொண்டான் தப்பே இல்ல அவர். நோ சான்ஸ். அதான் சொல்லுங்க. மயில் அகவும் என்பது போல தேவாங்கு என்ன செய்யும்? அழும். அழுமா?
தேவாங்கு அழும். அப்ப எது அளப்பும்? அளப்புறது எது? குரல் குரங்கு அளப்பும். ஓகே. தேவாங்கு அழும். எது சொல்லும்? சொல்லுவது எது? பள்ளி பள்ளி. ஓகே, பள்ளி சொல்லும். அப்ப அலரும் எது அலரும்? ஆந்தை ஆந்தைக்கு நாங்க மூத்த மாவுல வேறொரு சொல் பார்த்தோம், ஞாபகம். பக்குள் பக்குள் என்று பார்த்தோம் என்ன. அப்ப சில நேரம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஆஹ் பக்குள் பறந்த சிலமன் எதுவும் தெரியலன்னு சொல்றாரு ஒரு இடத்துல. பக்குள் கத்துதுகா என்று சொல்லுவார் அவர். அதை தந்து இங்கு இந்த மரபு மாறி வந்த சொல்லதுன்னு கேட்டா எது? பக்குள் கத்துதுகா என்பதுல மரபு முரண்பட்டு வந்த சொல் எது? கத்துறது. கத்துறது. அது எப்படி வந்திருக்கணும்? பக்குள் அலறுது என்று வந்திருக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். அந்த சிலமன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல வந்துட்டாது. அடையாளம். அறிகுறி. என்ன சிலமன் என்ற சொல்லு உங்களோட புக்ல 2 இடத்துல வருதா, ஒரு இடத்துல வருது? 2 இடம். வெரி குட். ஒன்று வந்து மூத்தம்மாவில, மத்தது கம்ப்யூட்டர் வெரி குட், வெரி குட். கம்ப்யூட்டர்ல. ஷரஃபா, நீங்க எந்த ஸ்கூல் மாறு? சஹிரா மானுல சைரா. ஓகே, குட். பாருங்க, ஆண் நண்டை குறிப்பது என்ன? கடுவனா, அளவனா, பிணையா, மடலையா? அளவன். அளவன். அளவன் பிடை. என்ன? ஆண் நண்டு அளவன், பெண் நண்டு பிடைன்னு சொல்லுவோம். அப்ப கடுவன் எதை குறிக்கிறது? ஆண் பூனை. ஆண் பூனை. ஆண் நாயையும் குறிக்கும். என்ன? கடுவன். ஓகே, குட். அப்ப பிணை? பெண்மான். பெண்மான். கலை பிணை என்று சொல்லுவோமே. இது வடலை என்று இருக்கு, வடவை என்று வந்திருக்கோம். சரியா? வடவை என்று சொல்றது குதிரையின் பெண் பெண் குதிரை. ஆண் குதிரைக்கு என்ன சொல்லுவோம்? குண்டு குண்டு, வடவை. குட், குட். நான் இதெல்லாம் ஏன் ஞாபகப்படுத்துறேன்டா, இது வராட்டி இதோடு தொடர்புடைய இன்னொரு சொல் வரலாம் என்பதற்காக 4 விடைகளே நாங்க பார்த்து கொண்டு போறோம். யாருக்காவது அது இப்ப உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தா அப்படியே மார்க் பண்ணி கொண்டு போங்க. ரைட். கருமை, பெருமை, மயக்கம் எனும் பல பொருள் குறிக்கும் ஒரு சொல் எது? கருமை, பெருமை, மயக்கம். நான் ஒரு க்ளூ ஒன்று தரேன் வேணுமெண்டா. இப்ப திருமால் வந்து கருப்பா இருப்பார், விளைஞ்சுதான். கிருஷ்ணன், திருமால் கருப்பா இருப்பார். அதை வச்சுக்கொண்டு யோசிங்கோவன் எந்த வருமண்டு? மால். மால். என்ன? மால் என்பதுதான் இதுக்கான விடையாக வரும். குட். இந்த பதி என்ற சொல் வேற என்ன பொருள்கள்ல வருது? பதி இலந்தனம், பாலனை இலந்தனம், பெற்ற நிதி இலந்தனம், இனி நமக்கு உள்ளதென இடம். பதி இலக்கினம் கட்டுரை என்றால் என்ன? சொல்லுங்க. இடம். இடம். வேற? நாடு. ஓகே. நாடு. கணவன், தலைவன், எல்லா பொருளையும் தரும். ரைட். அடுத்தது பார்ப்போம். ஆமணக்கு முத்து போல பலாவுக்கு என்ன? விதை. விதையா? பலா விதைன்னு சொல்லுவாங்களா? கொட்டை. ரைட். ஓகே. ரைட். ஓகே. ரைட். பாருங்க, ஆமணக்கு முத்து போல பலாவுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? பலா கொட்டைன்னு தான் சொல்லுவாங்கன்னு. அப்ப பூனையை கொண்டும் பலா கொட்டை உரிக்கலாம் என்ற ஒரு பழமொழியும் இருக்கு. இப்ப யாரை கொண்டும் எந்த வேலையும் செய்து கொள்ளலாம் என்றது அதோட பொருள். ரைட். மணி எதனுடைய விதையை நாங்க மணி என்று சொல்லுவோம்? உள்ளீட.
எதனுடைய உள்ளீடு மணி என்று சொல்லப்படும்? சோளம் மணி தானே என்ன பிள்ளைய? சொல்லுங்க அவன். சோளம் மணி தானே? சத்தம் வர இல்லை உங்களோட யாருடையும். சோளம் மணி என்றது சரியா? ஓ சார். ஓகே குட். அடுத்தது பாருங்க, முத்து நாங்க பார்த்தோம் ஆமணக்கு. என்ன அடுத்த விதை? மிளகாய். மிளகாய் விதை. என்ன ஓகே குட். பிளாக் ஹோல் என்பதற்குரிய தமிழ் கலைச்சொல் என்ன? கருந்துளை, கரும்பிளம்பு, கருத்துவாரம், வான்துளை. எது வரும்? பிள்ளை பிளாக் ஹோல் நேரடியான டிரான்ஸ்லேஷன் தான் அதுல இருக்கு. கஷ்டமா? கருந்துளை என்ன? கருந்துளை. கருந்துளை என்ன பிளாக் ஹோல் தானே? என்ன ஓகே குட். அடுத்தது பாருங்க 12வது. அரசனது நீதி வலுவாத ஆட்சி கொடுங்கோன்மை, ஊராண்மை, செங்கோன்மை, பேராண்மை. 12வது. ஓகே 12. செங்கோன்மை. செய்யுளில் ஓசை குறையும் இடத்து எழுத்துக்கள் நீண்டு ஒலித்தல். என்ன பிள்ளை? செய்யுளில் ஓசை குறையும். அளபடை. அளபடை. அளபடை என்று சொன்னா என்ன? ஒரு எழுத்து தனது மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலித்தல் அளபடை எனப்படும். இது இரு வகைப்படும். என்ன 2 வகையும் சொல்லுமா? ஒற்றளபடை. ஒற்றளபடை, உயிரளபடை. யாருக்கும் டவுட் இருந்தானா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணினா நான் அதை விளங்கப்படுத்துவேன். பிரச்சனை இல்லை. ஒற்றளபடை, உயிரளபடை. ஒற்றளபடைன்னு சொன்னா என்ன? மெய்யெழுத்துக்கள் தனது மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலித்தல். ஒற்றெழுத்து என்று சொல்றது மெய்யெழுத்தை குறிக்கும். உயிரளபடை என்றா உயிரெழுத்துக்கள் தனது மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலித்தலை குறிக்கும். யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் விளங்கப்படுத்துவேன் அதை என்னன்னு. ரைட். இப்ப அளபடை வந்த செய்யுள்கள் சில நீங்க பார்த்திருக்கிறீங்க. சொல்லிடுமா? உங்களோட புக்ல இருக்கிற அந்த அளபடை சொற்கள் வந்த இடங்களை சொல்லிடுமா யாருக்காவது? இருந்துச்சா? வந்துச்சா? அப்படி குறுந்தொகை. குறுந்தொகையில் என்ன வந்துச்சு சொல்லுங்க. நன்பொறி. நன்புரி. என்று வாசிக்க கூடாது. அத சரியா? நன்புரி என்று வாசிக்கணும். நன்புரி என்று வாசிக்கணும். வேற அதுக்கு முதலே வந்துச்சு உங்களுக்கு. அதுக்கு முதவே வந்துச்சு. அதாவது நீதி பாடல்கள் நாலடியார்ல என்ன வந்துச்சு? நாலடியார்ல வந்ததை சொல்லுங்க ஒருக்கா. கெளி கொளல் வேண்டும். கெளி குழல் வேண்டும் என்று வந்துச்சு. என்ன வேற? கிளி குழல் வேண்டும் என்று வந்துச்சு. ரைட். வேற குறுந்தொகையில வந்துச்சா? சொன்னீங்களா? குறுந்தொகையில் என்ன வந்துச்சு? ஒரு சொல் ஞாபகம் இருக்கா? குறுந்தொகை பாடல் இருக்க ஞாபகப்படுத்துங்க. அதுல வந்துச்சான்னு பாப்போம். அது எப்படி வாசிப்பீங்க? வாசிக்கிறது அந்த அளப்படையை வாசிக்கிறதுக்கு ஏதோ குழப்பம் உண்டு. அச்சம் செய்த சிறுமாவையம் ஊர்ந்து இன்புறார் ஆயினும் என்ன அவரது இன்புறார் என்றதுல இருக்குது. அது இன்புறா அர்ரென்று வாசிக்க கூடாது. இன்புறார், இன்புரூம் என்ற ஒரு சொல் இருக்கு, இன்புரே என்ற ஒரு சொல் இருக்கு. 3 சொற்கள் இருக்கு அளபடை சொற்கள்.
ரைட். நெட்டெழுத்து என்று சொன்ன என்ன பிள்ளை? நெட்டெழுத்து என்றா என்ன? இங்க ஒரு சொல்லு உங்களுக்கு தரப்பட்டது, மூன்றாவது விடை தரப்பட்டது, நெட்டெழுத்து என்று. அப்படி என்ன? நீண்ட ஓசையுடைய எழுத்து. அதாவது உயிரெழுத்துல நெட்டெழுத்து இருக்கா? உயிர் குறில் உரில் நெடில் என்று சொல்லுவோமே. உயிரெழுத்துல எத்தனை நெட்டெழுத்துக்கள் இருக்கு? சொல்லுங்க பிள்ளைகள், சாதாரண சின்ன வகுப்பட்டு கேள்வி அது. எத்தனை இருக்கு? 7. என்ன? ரைட். அதே நேரத்துல உயிர்மெய் எழுத்துல எத்தனை நெட்டெழுத்துக்கள் இருக்கு? 126. என்ன? ரைட். ஓகே. நெடித்தொடரண்டா அது குற்றியல் உகரத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சொல். ஓகே. அடுத்த பாருங்க, அரசனது நீதி வலுவாத ஆட்சி என்ன சொல்லுங்க? செங்கோன்மை. செங்கோன்மை. இந்த செங்கோன்மை ஆட்சி பற்றி நாங்க லிட்ரேச்சர் செய்யற பிள்ளைகள் நீங்க பார்த்திருப்பீங்க. சோழ மன்னன் கரிகாலனுடைய செங்கோன்மை பற்றி பார்த்திருக்கிறோம். என்ன? ரைட். அடுத்த பாருங்க, உன்னல். உன்னல் அந்த ஈயொண்டு கூட அடிபட்டிருக்கு பிள்ளைகள், அதை விட்டுருங்கோ. உன்னல் உன்னல் எனும் சொற்கள் தரும் பொருள் முறையே. முதலாவது உன்னல் என்ன, இரண்டாவது உன்னல் என்ன? சாப்பிடுதல், நினைத்தல். ஓகே. உண்ணி கருமம் செய்கன்னு சொல்லுவாங்க. முதலாவது உன்னல் வந்து உணவு அல்லது சாப்பிடுதல். அடுத்த உண்ணல் என்ன? நினைத்தல். உண்ணுவதெல்லாம் உயிர் வள்ளல் என்று சொல்லுவோம். உள்ளுவதெல்லாம் உயிர் வள்ளல். 15 பாருங்க, பின்வருவற்றுள் பொதுமொழி சொல்லாக அமைவது. இந்த பொதுமொழி சொல் என்றது எதை குறிக்கிறது? யாருக்காக தெரியுமா? பொதுமொழி என்ற சொல், பொதுமொழி என்ற சொல் எதனை குறிக்கிறது என்று தெரியுமா? அல்லது இதுல பொதுமொழி சொல்ல உங்களால கண்டுபிடிக்க இயலுமா? வெப்பம். வெப்பம். ஏன் அது பொதுமொழி என்று கண்டுபிடிச்சீங்க? ஏன் பொதுமொழி என்று கண்டுபிடிச்சீங்க? பொதுமொழி என்றா என்னன்னா, சிலேடை என்றதுக்கு இன்னொரு சொல் தான் பொதுமொழி. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை தரக்கூடிய சொல்லத்தான் நாங்க பொதுமொழி என்று சொல்லுவோம். இங்க 14வதுக்கா? 14வது நாங்க அதாவது சாப்பிடுதல், நினைத்தல். ஓகே, ரைட். சொல்லுங்க. இப்ப வேங்கை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை தருகிறதா இல்லையா? வேங்கை என்ற சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை தருகிறதா இல்லையா? கொண்டு வந்து வேகும் கை. வேங்கை என்ற ஒரு மரம் இருக்கிறது. வேங்கை என்றா புலி என்ற சொல் பொருளும் தரும். ஆகவே அது ஒரு பொதுமொழி. ஆலமரம் என்றது ஆலமரத்தை மாத்திரம் குறிக்கும். ஆரம் என்று சொன்னா மாலை, வெப்பம் என்றா சூடு. ஆகவே இதில் இருக்கிற பொதுமொழி எது? இதுல இருக்கிற பொதுமொழி எது? வேங்கை. வேங்கை. என பொதுமொழி என்ற சொல் சிலேடையை குறிக்கிறது என்றதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க, இறந்த வீரனின் பெயரையும் புகழையும் பொறிக்கும் நடுகள். புகழ்தல், வீரர்கள், நடுகள், பொறிகள் எது வரும்? இது நடகள் என்றதுக்கு நடுகள் என்று வரும். இறந்த வீரனின் பெயரையும் புகழையும் பொறிக்கும் நடுகள் எப்படி அழைக்கப்படும்? புகழ்தல் என்று வருமா, வீரக்கல் என்று வருமா, நடுகள் என்று வருமா, அல்லது செல்வம் என்று வருமா? சாரி, பொறிகள் என்று வருமா? எப்படி வரும்? ரைட். அது என்ன? வீரக்கல்லா, நடுகல்லா? சொல்லுங்க. வீரக்கல் என்று சொல்லுவாங்க. ஓகே, ரைட்.
பாலும் தேனும் பாயும் நாடாய் எனும் அருஞ்சொற்றொடரினால் குறிப்பிடப்படுவது. பாலும் தேனும் பாயும் நாடாய் எனும் அருஞ்சொற்றொடரினால் குறிப்பிடப்படுவது மகிழ்ச்சி, அழகு, செழிப்பு, செல்வம். என்ன பிள்ளைகள்? மகிழ்ச்சி. மகிழ்ச்சியா? நல்லா பாருங்க. ஒரு நாட்டினுடைய செழிப்பு செழிப்பு தான் சொல்லப்படுகிறது. சிந்தைக்கும் செவிக்கும் இனிமை பயக்கும் சொற்களால் உண்மை கருத்துக்கள் பலவற்றை அமைத்து வாழ்த்துதல். வாயுரை வாழ்த்து, நிறைமொழி, புகழ்மொழி, மங்கள வாழ்த்து. சிந்தைக்கும் செவிக்கும் இனிமை பயக்கும் சொற்களால் உண்மை கருத்துக்கள் பலவற்றை அமைத்து வாழ்த்துதல். என்ன? வாயுரை வாழ்த்தா, நிலைமொழியா, புகழ்மொழியா, மங்கள வாழ்த்தா? மங்கள வாழ்த்துன்னா பாட்டு படிச்சு வாழ்த்துறது. ஓகே. அதான் சார். இன்னொருக்க பாருங்க. சிந்தை பாட்டு படிச்சு. இது எல்லாமே அந்த அந்த மாதிரியான வாழ்த்து தான். பாட்டு எழுதியோ படிச்சோ வாழ்த்துறது தான். மங்கள வாழ்த்துன்னா மகிழ்ச்சியான நேரங்கள்ல வாழ்த்துறது மங்கள வாழ்த்து. அதாவது ஒருத்தர் புகழ சொல்றதுன்னா புகழ்மொழின்னு சொல்லுவோம். நல்ல இந்த இத பாருங்க. சிந்தைக்கும் செவிக்கும் இனிமை பயக்கும் சொற்களா உண்மை கருத்துக்களை சொல்லி அதை சொல்லுவோம் நாங்க நிறைமொழி சொல்லுவோம். நிறைமொழி. ஓகே. பூங்கொடி தனது தாய்க்கு கூடமாட உதவி செய்தாள். இங்கு கூடமாட என்பது என்ன? இரட்டை கிளவியா, இணைமொழியா, அடுக்கு தொடரா, அடுக்கிட்டு தொடரா? எது வரும்? எனக்கு சொல்லுங்க. இரட்டை கிளவி என்னன்னு சொல்லுங்க முதல். இந்த 4 விஷயத்தையும் அடிப்படையாக கொண்டு 2 வினாக்கள் எப்பவும் வரும். ஒவ்வொரு பரீட்சையிலையும் வரும். எனக்கு சொல்லுங்க, இரட்டை கிளவி என்ற அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா? இரட்டை கிளவி என்றால் என்னன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி குறிச்சு கொள்ளுங்க. 2 சொற்கள் இணைந்து வரும், பிரிச்சா பொருள் தராது. கிளவி என்றா சொல், இரட்டை என்றா தீர்ந்து வாரது. 2 சொற்கள் இணைந்து வரும், பிரிச்சால் பொருள் தர மாட்டாது. அதுதான் இரட்டை கிளவி. ஓகேயா? 2 சொற்கள் இணைந்து வரும், பிரித்தால் பொருள் தராது, இரட்டை கிளவி. உதாரணம் கடகட, படபட, சலசல போன்ற சொற்கள். இணைமொழி என்று சொன்னா வெவ்வேறு 2 சொற்கள் சேர்ந்து வரும். இந்த இணைமொழிய நீங்க கிரேட் 9ல பார்த்தோம்னா 3ஆக வகுத்திருப்பாங்க, 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க இணைமொழிய. ஒன்று ஒத்த பொருள் தருகின்ற இணைமொழி, எதிர்பொருள் தருகின்ற இணைமொழி, ஓசை நயம் கொண்ட இணைமொழி சொல்லி. உதாரணத்துக்கு நாங்க பார்த்தோம்னா வற்றி வறண்டு வேண்டா ஒத்த பொருள் தருகின்ற இணைமொழி, மேடு பள்ளம் வேண்டா எதிர்பொருள் தருகின்ற இணைமொழி. சரியா? அடுத்தது வந்து நின்று என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன? ஓசை நயத்துக்காக வந்த இணைமொழி. ரைட். அடுக்கு தொடரண்டா இந்த இரட்டை கிளவி போலேதான் இருக்கும், ஆனா பிரிச்சா பொருள் தரும். இப்ப மடமட என்றதை பிரிச்சா பொருள் தராது, ஆனா பச்சை பச்சை என்றதை பிரிச்சா பொருள் தரும். அப்படி ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து பிரிச்சா பொருள் தந்தால் அடுக்கு தொடர், பிரிச்சா பொருள் தராட்டி இரட்டை கிளவி. இப்ப அடுக்கு தொடரண்டா, தொடர்ன்றது சொல், சொற்கள் அடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற அர்த்தம். பொருள் உள்ள சொற்கள் அடுக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த எல்லா சொற்களுக்கும் பொருள் இருக்கு. இரட்டை கிளவி என்றா அது ரெண்டும் சேர்ந்திருந்தா மட்டும்தான் பொருள் தரும், பிரிச்சா பொருள் தராது. அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளும். உதாரணத்துக்கு பச்சை பச்சை என்றது அடுக்கு தொடர், சிவந்த சிவந்த என்றது அடுக்கு தொடர், வந்து வந்து, சென்று சென்று, இதெல்லாம் அடுக்கு தொடர். அடுக்கு இடுக்கு தொடரண்டா அடுக்கு தொடர் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு பகுதி அது அழிந்து அல்லது கெட்டு வந்திருக்கும். பச்சை பச்சை என்றத பச்சை பசேல் என்று சொல்லுவாங்க. சிவந்த சிவந்த என்றது செக்க சிவந்த என்று சொல்லுவாங்க. ஓகேயா? சிவந்த சிவந்த என்றது செக்க சிவந்த என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன?
அடுக்கு இடுக்கு தொடர். இப்ப 4 விஷயம் விளைச்சுது அவங்களுக்கு என்னன்னு. அடுக்கிடுக்கு தொடர் என்றால் என்ன, அடுக்கு தொடர் என்றால் என்ன, இரட்டை கிளவி என்றால் என்ன என்ற விஷயம் எல்லாம் விளைச்சுதா? அப்படியே பேசுங்க. விளைச்சுதா இல்ல? யாருக்காவது விளங்காம இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. விளைச்சுதா? ஓ சார். மற்றவங்க பேச மாட்டீங்கடா. இந்த நிஸ்மா, ரிஷ்தா, யாரு ஷஹீமா எல்லாம் பேச மாட்டீங்களா? சரஹால், இஷ்பா. ம், ஓகே, ரைட். பாருங்க, இப்ப சொல்லுங்க. பூங்கொடி தனது தாய்க்கு கூடமாட உதவி செய்தாள். இது இரட்டை கிளவியா, இணைமொழியா, அடுக்கு தொடரா, அடுக்கு தொடரா? இணைமொழி. இணைமொழி. இணைமொழியை நாங்க 3ஆக பிரிச்சோம். இது அதுல எந்த வகை கொண்ட இணைமொழி? ஒத்த பொருளா, எதிர்பொருளா, ஓசை நயமா? ஓசை நயம் கொண்ட இணைமொழி. ரைட். அடுத்தது பாருங்க. பின்வருவனவற்றுள் இடக்கரடக்கலாய் அமைவது. இடக்கரடக்கல் என்றா முதலாவது என்னன்னு சொல்லுங்க. அவையிடத்தில் கூற முடியாத விடை. வெரி குட். சபையிலே கூற முடியாத ஒரு விடயத்தை மறைத்து வேறொரு பொருளால் கூறுவதுதான் இடக்கரடக்கல். சபையிலே கூற முடியாத ஒன்றை மறைத்து வேறொரு பொருளால கூறுறது. இப்ப நகர்ப்புறம் வளம் படைத்தார், முகம் துடைத்தார், கால் கழுவினார். இதுல இடக்கரடக்கல் எது? கால் கழுவினார். கால் கழுவினார் என்பது இடக்கரடக்கல். காரணம் என்ன? அவரு என்ன கால் கழுவி வந்தாருன்னா என்ன அர்த்தம்? அவர் வாஷ்ரூம் போய் வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். சரியா? அதைத்தான் நாங்க அப்படி சொல்லாம நாங்க மறைச்சு வேறொன்றால சொல்றது. இதுல இந்த நகர்ப்புறம் என்ற சொல் எதனோட சம்பந்தப்பட்டது? இலக்கண போலியா, எழுத்து போலியா? அது இலக்கண போலி. இலக்கண போலி. இலக்கண போலி என்றால் என்ன சொல்லுங்க? இரண்டு சொற்கள் என்ன செய்யும்? முன்பின் மாறி வரும். ஆனா இலக்கணகாரர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நாங்க இல்முன் என்றது தற்காலத்துல முன்றில் என்று சொல்லுவோம். இல்முன்னடா வீட்டுக்கு முன்புறம். அதை நாங்க இப்ப முன்றில் என்று சொல்றோம். என்ன கால்வாய நாங்க வாய்க்கால் என்று சொல்றோம். இதெல்லாம் என்ன இலக்கண போலி. ரைட். 21 பாருங்க. தமிழ் மொழியில் உள்ள உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. இங்கு உயிர்மை என்பது பண்பு தொகை, உண்மை தொகை, வினை தொகை, உவமை தொகை. எது வரும்? உண்மை தொகை. உண்மை தொகை. ஏன் உண்மை தொகை என்று சொல்லும்? தொகை என்று சொன்னா என்ன சொல்லுங்களே? தொகை என்ற சொல் என்ற பொருள் என்ன? உருபு மறைந்து வருதல். அசான் கேக்குது. ஒரு 1 மினிட் அப்படியே இருங்க. அப்ப அந்த அசான் கேட்கறதோட நீங்க என்ன செய்யுங்க, அந்த அசான் நேரத்துல இந்த 25 வரைக்கும் செஞ்சு பாருங்க. பிரேக் இல்லையா? பார்ட் 1 முடியட்டுமே. எத்தனை மணிக்கு ஒழியுது? இன்ஷால்லா 10க்கு இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் உங்களுக்கு லேட் ஆனதால 10:30 ஆகும்னு நினைக்கிறேன். பாப்போம்.
ரைட், கவனிங்க. பின்வருவனவற்றுள் உள்ள உயிர்மெய் எழுத்துக்கள் எண்ணிக்கை. அப்ப உயிர்மெய் என்றா உயிரும் மெய்யும் என்ற வரும். ஆகவே அதைத்தான் என்ற இடைச்சொல்ல மறைச்சிருக்கிறதுனால இதை நாங்க உண்மை தொகைன்னு சொல்லுவோம். தொகையண்டா மறைந்து வருதல். உங்களுக்கு தெரியும், அந்த தொகைநிலை தொடர்கள்ல நீங்க என்னென்ன தொகைநிலை தொடர்கள்ல என்னென்ன பார்த்திருக்கிறீங்க, ஞாபகம் இருக்கா? உண்மை தொகை, உவமை தொகை, வேற்றுமை தொகை, வேற என்ன பார்த்தீங்க? வினை தொகை, பிள்ளைகள் பண்பு தொகை, அன்மொழி தொகை என்று பார்த்திருக்கிறீங்க. குழந்தாய் அழாதே என்பது எழுவாய் தொடர், பேரெச்சத் தொடர், விழித்தொடர், குறிச்சொற்றொடர். எது வரும்? விழித்தொடர். விழித்தொடர். என குழந்தாய் அழாதே என்று சொல்றது விழித்தொடர். மழை வந்தாலும் வரும் என்பதில் உள்ள எனும் இடைச்சொல். மழை வந்தாலும் வரும் என்பதில் உள்ள எனும் இடைச்சொல் வினா பொருளை உணர்த்துகிறது, எண்ணு பொருளை உணர்த்துகிறது, ஐயப்பொருளை உணர்த்துகிறது, எதிர்மறை பொருளை உணர்த்துகிறது. என்ன? ஐயப்பொருள். ஐயப்பொருள். மழை வந்தாலும் வரும் என்ற ஒரு சந்தேகத்தை அது உணர்த்துகிறது. ஆகவே ஐயப்பொருளை உணர்த்துகிறது. என்ன? ஓகே. நான்காம் வேற்றுமைக்கு பொருத்தமான உதாரணம். பரிசுக்காக பாடினார், சினத்தை அடக்கினார், மகனுடன் வந்தார், வெண்கட்டியால் எழுதினார். இதுல நான்காம் வேற்றுமைக்கு பொருத்தமானது எது? பரிசுக்காக பாடினார். பரிசுக்காக பாடினார். என்ன பொருள் அது? நாலாம் வேற்றுமையினுடைய பொருள்கள் என்ன? கொடை, பகை, நட்பு, உறவு, தகுதி, முதற்காரணம், நிமித்த காரணம். இது என்ன பொருள்ல வந்திருக்கு? கொடை, பகை, நட்பு, உறவு, தகுதி, முதற்காரணம், நிமித்த காரணம். இது என்ன பொருள்ல வந்திருக்கிறது? நிமித்த காரணம். பரிசுக்காக பாடினார். பின்வருவனவற்றுள் வாக்கியம் அல்லாதது. வாக்கியத்திற்குரிய வரைவிலக்கணம் என்னன்னா, அது முற்று பெற்றிருக்கணும், பொருள் தரணும். பார்ப்போம். ஊனுறக்கம் ஒழித்து, இது முற்று பெற்றிருக்கிறதா? இந்த வாக்கியம், இது சொற்றொடரா வாக்கியமா? முற்று பெறாட்டி நாங்க சொற்றொடர் என்றுவோம், முற்று பெற்ற வாக்கியம் என்று சொல்லுவோம். ஊருறக்கம் ஒழித்து என்றது முற்று பெற்றிருக்கிறதா இல்லையா? இல்ல. இல்ல. என்ன? நேற்று வந்தேன் முற்று பெற்றிருக்கிறதா? பாப்போம். அப்ப அதுல எங்களுக்கு அது முற்று பெற்றிருக்கிற மாதிரி இருக்கு. செல்வம் மாறி மாறி வரும், அது முற்று பெற்றிருக்கிறதா? துன்பத்தால் துடி துடித்தான். அதுவும் முற்று பெற்றிருக்கிறது. அப்ப இதுல வாக்கியம் அல்லாதது எது? சொற்றொடராக அமைவது ஊனுறக்கம் முடித்து. ஊனுறக்கம் முடித்து, ஊனுறக்கம் ஒழித்து. ஓகே, அது முற்றுப்பெற இல்ல. ஆகவே அதுதான் சொற்றொடராக இருக்கிறது, அது வாக்கியம் அல்ல. ரைட். வாழையடி வாழையாக எனும் சொற்றொடரால் குறிக்கப்படுவது பரம்பரை பரம்பரையாக, ஒற்றுமையாக, செல்வாக்காக, பலவீனமாக. இது வரும் பரம்பரை பரம்பரையாக. ஓகே, பரம்பரை பரம்பரையாக. அகர வரிசைப்படி அமையாத தொகுதி. பந்து, பாசி, பிட்டு, பீடு. ப, பா, பி, பி. ஓகேயான்னு பாருங்க. ம, மீ, மு, மை. அதுவும் ஓகேயான்னு பாருங்க. யா, ய, யு, யவ். அப்ப இதுல பாருங்க, எது அகர வரிசையில அமையாதது?
மூன்றாவது 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 என்ன ஏன்னா யா முதலாவது வந்திருக்கிறது என்ற காரணத்தினால. Right. புலி யானையை கொன்றது எனும் செய்வினை வாக்கியத்தின் செயற்பாட்டு வினை வடிவம். இப்ப செய்வினை வாக்கியத்துக்கும் செயற்பாட்டு வினை வாக்கியத்தை நாங்க பார்க்க இனங்காணுகிற பொழுது ஒரு செய்வினை வாக்கியத்தினுடைய செயற்படு பொருளை இழுவாயாக மாத்தினால் அது செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாறும் என்று நாங்க பார்த்திருக்கிறோம். உதாரணத்துக்கு பாலன் பந்து அடித்தான். இதுல இழுவாய் பாலன், பந்து செயற்படு பொருள், அடித்தான் என்றது இழுவாய் என்ன. இதையே நாங்க செயற்படு பொருள்ல பந்து பாலனால் அடிக்கப்பட்டது என்றால் அது செயற்பாட்டு வாக்கியம்னு சொல்லுவோம். அந்த செயற்படு பொருளை நாங்க இழுவாயாக மாற்றுகின்ற பொழுது என்ன நடக்கும்? செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும். ரைட். இப்ப பாருங்க, புலி யானையை கொன்றது. இதுல நாங்க அங்க விடைய பார்க்காம நான் கண்டுபிடிப்போமே. இதுல புலி என்றது இழுவாய், யானை என்றது செயற்படு பொருள், கொன்றது என்றது பயனிலை. இந்த செயற்படு பொருளை இழுவாயாக மாத்தினா அப்படி வரும். யானை புலியால் கொல்லப்பட்டது இருக்கா பாருங்க. அப்படி ஒன்று இருக்கா? அல்லது புலியால் யானை கொல்லப்பட்டதும் சரி. யானை புலியால் கொல்லப்பட்டதுன்றது மிக தெளிவானது, அல்லது புலியால் யானை கொல்லப்பட்டது. ஓகேயா? விளைஞ்சுதான் அல்ல டவுட் இருக்கா பிள்ளையே? ரைட், ஓகே. உடம்பு அழிந்தால் உயிர் அழியும், உடம்பை வளர்க்க வேண்டும். மேற்படி இரு வாக்கியங்களையும் இதே ஒழுங்கில் இணைப்பதற்கு பொருத்தமான இணைப்பிடை சொல்லுது. உடம்பு அழிந்தால் உயிர் அழியும், ஆகையால் உடம்பை வளர்க்க வேண்டும். ஓகே. எத்துன்பம் வரினும் பெரியோர் தம் நிலையிலிருந்து எத்துன்பம் வரினும் பெரியோர் தம் நிலையிலிருந்து மாறுபடார் எனும் கருத்தை தரும் பழமொழி என்ன? இட்டுக்கட்டார் எங்கும் இல்லை, ஆனைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம், தேய்ந்தாலும் சந்தன கட்டி தன் மனம் மாறாது, விண்ணியங்கும் ஞாயிற்றை கைமறைப்பார் இல். எது வரும்? தேய்ந்தாலும் சந்தனக்கட்டை தன் மனம். 3. ஓகே, மூன்றாவது என்ன? தேய்ந்தாலும் சந்தனக்கட்டை தனது மனத்தில் இருந்து அது மாறாது. ஓகே. சீகிரிய ஓவியங்கள் இன்றும் வண்ணம் மாறாது இருக்கின்றன. அதில் மலரேந்திய மங்கையின் ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த எழிலோவியங்கள் கட்பாறையில் பாறைகளின் காலத்தை வென்று வாழ்கின்றன. ரைட். இதுல சொல்லப்படுற விஷயம் என்னன்னு கேட்டிருக்கு. சீகிரிய ஓவியங்கள் பல வண்ணங்களால் ஆனவை, அவை கட்பாறைகளில் வரையப்பட்டுள்ளன, அவை இன்னும் எழிலோவியமாக இருக்கின்றன, அவை இன்றும் காலத்தை வென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இது வரும். இதுல பிரதான கருத்து என்னன்னு கேட்டிருக்கு. சீகிரிய ஓவியங்கள் இன்றும் வண்ணம் மாறாதிருக்கின்றன, அதில் மலரேந்திய மங்கை ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன, இந்த எழிலோவியங்கள் கட்பாறைகளில் காலத்தை வென்று வாழ்கின்றன. இந்த மூன்று கருத்துக்களையும் உள்ளடக்கின சுருக்கமான விடையது. சீகிரிய ஓவியங்கள் எது? அவை இன்றும் எழிலோவியமாக இருக்கின்றன. அவை இன்றும் எழிலோவியமாக இருக்கின்றன என்றது ஓரளவு பொருந்துதானே? அதுதான் நாங்க விடையாக இந்த இடத்துல எடுக்க வேணும். அடுத்தது பாருங்க, ஊரில் உள்ள சாக்கடை நீர் கடலை சென்ற சார்ந்தால் அது கடல் நீர் என்று பெயர் பெற்று விடும். எக்ஸ்கியூஸ் மீ, 31க்கு 4th வராதா? அவை இன்றும் காலத்தை வென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்றது அவை இன்றும் எழிலோவியமாக இருக்கின்றன. சீகிர ஓவியங்கள் இன்றும் வண்ணம் மாறாதிருக்கின்றன,
அதில் மலரேந்திய மங்கை ஓவியம் தீட்டப்பட்டுள்ளன. இந்த எழிலோவியங்கள் கட்பாறைகளில் காலத்தை வென்று வாழ்கின்றன. காலத்தை வென்று அவை இன்றும் காலத்தை வென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. சீகிரி ஓவியங்கள் பல வண்ணங்களால் ஆனவை. நாலாவது மிக பொருத்தமாக இருக்கன. அதுல விடைய நாலாவது எடுக்கலாம். சரிம்மா? ஓகே, அதை நாலாவது விடையாக எடுத்துக்கொள்ளுங்க. அது மிக பொருத்தமானதாக இருக்கு. அந்த மூன்றாவது இல்லாமக்கிடுங்க. ஊரில் உள்ள சாக்கடை நீர் கடலை சார்ந்தால் அது கடல் நீர் என்று பெயர் பெற்றுவிடும். தீர்த்த நீர் ஆகிவிடும். கீழோர் மேலோரை சேர்ந்தால் மேலோரே ஆவர். சாக்கடை நீர் கடல் நீரில் கலப்பது இயல்பு. சாக்கடை நீரை சுத்தப்படுத்தும் சக்தி கடல் நீருக்கு உண்டு. கீழோர் மேலோரை சேர்வதால் மேலோர் பாதிக்கப்படுவர். மேலோரை சேர்வதால் கீழோரும் உயர்ந்தோராகி விடுவர். இது வரும். நாலாவது என்ன? அதாவது பாருங்க, அதாவது சாக்கடை நீர் கடலை சார்ந்தால் அது கடல் நீர் என்று பெயர் பெற்றுவிடும். அது போல தீர்த்த நீர் நீராகிவிடும் என்பது போல கீழோர் மேலோரை சேர்ந்தார் மேலோர் ஆகிவிடுவர். அதுதான் இதனுடைய சுருக்கம். வாக்கியங்களில் முடிக்கும் பகுதிக்கு பொருத்தமானதை இனம் காணட்டாம். யானைகள் பந்தியிலே கட்டப்பட்டது, கட்டப்பட்டன, கட்டப்பட்டனர், கட்டினர். இது வரும். யானைகள் பந்தியிலே கட்டப்பட்டன. நமது முன்னோர்கள் மருத்துவத்துறையில் கணிசமான முன்னேற்றம் கண்டனர். நமது முன்னோர்கள் மருத்துவத்துறையில் கணிசமான முன்னேற்றம் காண்பர் என்றது பில, காண வேண்டும் என்றதும் பில. கண்டிருந்தனர் யோசிக்கலாம். கண்டு என்ன கண்டிருந்தனர் என்றதுதான் சரியானது. ஏண்டா அது இறந்த காலத்துல வந்திருக்க வேணும். ஓகே, காண்பர் என்றது எதிர்காலம், காண வேண்டும் என்பதும் எதிர்காலம். மற்றது கண்டிருக்கின்றனர் என்றது தற்காலம். சாரி, கண்டிருக்கின்றனர் என்றது கண்டு கொண்டிருக்கின்றனர் என்று வந்திருக்கணும். அதுல பிழை ஒன்று இருக்கிறது. ஆகவே கண்டிருந்தனர் என்றது சரியான விட. மாணவர்கள் மன்றத்தினை தெரிவதற்கு கீறு நடைபெற்றது. ஆண்டு கூட்டம், மாதாந்த கூட்டம், கலை நிகழ்வு, பொதுக்கூட்டம். எது வரும்? பொதுக்கூட்டம். மாணவர்கள் மன்றத்தினை தெரிவதற்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்குள் நுழைவதாயின் என்ன? பயணச்சீட்டு, கடவுச்சீட்டு, அனுமதிச்சீட்டு, பற்றுச்சீட்டு. எது வேணும்? கடவுச்சீட்டு. கீறு பாடசாலையில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு பழைய மாணவர்கள் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு பழைய மாணவர்கள் கீறு நல்குவது இன்றியமையாததா? கூட்டுறவு, ஒத்துழைப்பு. என ஜனநாயக நாட்டில் தவறுகள் சுட்டிக்காட்டி திருத்த கீறு அவசியம். சுயேட்சை கட்சி, மக்கள் கட்சி, எதிர்கட்சி, வெள்ளை கட்சி. எது வரும்? கொள்கை கட்சி. எதிர்கட்சி. எமது நிறுவனம் 80வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு எமது நிறுவனம் 80வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு என்ன விழா கொண்டாடும்? சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. 25 மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். 25வது ஆண்டு வெள்ளி விழா, 50 பொன் விழா. 25 வெள்ளி விழா, 50 பொன் விழா, 60 மணி விழா அல்லது வைர விழா.
60 மணிவிழா அல்லது வைர விழா. 75 பவள விழா. 80 அமுத விழா. ஓகேயா? 80 அமுத விழாவா? ரைட். இந்த 40வது அவசரமா செய்யுங்க பிள்ளை. எது வருமென்று பாருங்க. ட்ரஸ்ட். முதலாவது வரும். ரெண்டாவது வராதா? எல்லாம் வரும் போல இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள். மற்றவங்க ஜாயின் பண்ணும் வரைக்கும் இதுல உங்களுக்கு 7 கேள்விகளை செய்யுங்களே. ஃபர்ஸ்ட் 5 கேள்வி செய்யுங்களே. ஓகேயா? கேக்குதா நான் பேசுறது? ஓகேயா? இஷ்வா, நிஸ்மா, கொஞ்சம் சொல்லுங்க, நான் பேசுறது கேக்குதா? சரிங்களான்னு. ஆயிஷா, நான் பேசுறது கேக்குதா ஆயிஷா? ஃபஸ்லா, யுஸ்ரா, கேக்குது சார் செய்யும்.
ஓகே பிள்ளைகள், ஸ்டார்ட் பண்ணுவோமா? நீங்க ரிப்ளை பண்ணினா தான் எனக்கு விளங்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. யாருமே பேசாம இருக்கிறீங்க. ஃபஸ்லா ஓகேயா? ஆமாம் சார். ம், ரைட். கவனிங்க. முதலாவது வினா, புலங்களோடு கரணமும் ஆவியும் போந்து நின்ற விருப்புடன் நலங்கள் ஏது விரும்புவன்? ஆங்கு அவை நன்னுறப் பெறல் திண்ணம் ஆமென இலங்கு நூல் உணர் ஞானியர் கூறுவர். அந்த இதுல இருந்து பாரதி கவிதையில இருந்து கரணம் எனப்படுவது யாது? சொல்லுங்க, விடைகள் எழுதி கொள்ளுங்க அவசரமா. கரணம்னு சொன்னா என்ன? பேசணும் பிள்ளையே. அந்த கரணங்களாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ரைட். அடுத்த கேள்வி என்ன? புலன்கள் எவை என்று கேட்டிருக்கேன். அந்த அதுல சின்ன எழுத்து பிள்ளை ஒன்று இருக்கு பிள்ளைகள். புலன்கள் எவை? 5 புலன்களும் எவை? சொல்லுங்க, 5 புலன்களும் எவை? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். ஓகே. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். 5 புலன்கள். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். யாரும் திருப்பி நான் ரிப்பீட் பண்ணணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணினாலும் போதும், நான் ரிப்பீட் பண்ணுவேன். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். ஓகே. அடுத்த பாருங்க. மையல் ஒருவன் கழித்தற்றாள் பேதை ஓ நிஸ்மா சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். ஓகேயா நிஸ்மா? ரைட். மையல் ஒருவன் கழித்தற்றாள் பேதை தன் கையொன்று உடைமை பிரி. இதனுடைய பொருள் என்னன்னா, ஒரு பைத்தியக்காரன் மது அருந்தினால் எவ்வாறு நடந்து கொள்வானோ அவ்வாறு தானாம் ஒரு பேதையிடம் செல்வம் கிடைத்தால். அதை நாங்க கொண்டு கூட்டினா, ஒரு பேதையிடம் கிடைக்கின்ற செல்வமானது பைத்தியக்காரன் மது அருந்தி இருந்தால் எவ்வாறு நடந்து கொள்வானோ அவ்வாறு அவன் நடந்து கொள்வான். அதாவது ஒரு ஒரு பேதையிடம் செல்வம் கிடைத்தால் பைத்தியக்காரன் மது அருந்தி விட்டு எவ்வாறு நடந்து கொள்வானோ அவ்வாறு அந்த செல்வத்தை அவன் என்ன என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் பராமரிப்பான் என்பதுதான் அதனுடைய பொருள். எழுதி கொள்ளணுமா? பேதை ஒருவனிடம் கிடைத்த செல்வமானது பைத்தியக்காரன் ஒருவன் மது அருந்திவிட்டு செயற்படுதலுக்கு ஒத்தான், ஒப்பானது. இதிலே காணப்படுகின்ற உவமை அணியை எடுத்துக்காட்டுக. எடுத்துக்காட்டுகின்ற உவமானம் எழுதி கொள்ளுங்க. உவமானம் பைத்தியக்காரனிடம் கிடைத்த பைத்தியக்காரன் ஒருவன். உவமானம் பைத்தியக்காரன் ஒருவன் மது அருந்தி. பைத்தியக்காரன் ஒருவன் சரியா பிள்ளைகள்? பொருள் எழுதிட்டீங்களா? மையல் ஒருவன்
அந்த பொருள் எழுதிட்டீங்களா? பேதை ஒருவன் கையிலே ஒரு பொருள் கிடைப்பதானது பேதை ஒருவனுடைய கையிலே ஒரு பொருள் கிடைப்பதானது பித்து பிடித்த ஒருவன் அதாவது பைத்தியம் பிடித்த ஒருவன் மது அருந்திவிட்டு மயங்கியதை போன்றது. பித்து பிடித்த ஒருவன் மது அருந்தி மயங்கியதை போன்றது. இதுல உவமானம் எழுதிக்கலுங்க. பித்து பிடித்த ஒருவன் மதுவிலே மயங்கி இருத்தல். பித்து பிடித்த ஒருவன் மது அருந்தி மயங்கி இருத்தல். உவமேயம் பித்து பிடித்த ஒருவன் மதுவிலே மயங்கியிருத்தல் உவமேயம். பேதையிடம் கிடைத்த செல்வம். பேதையிடம் கிடைத்த செல்வம். பேதையிடம் கிடைத்த செல்வம். பொதுத்தன்மை பயனற்ற தன்மை. பயனற்ற தன்மை. ரைட். அடுத்தது பாருங்க பிள்ளைகள். 3வது வினா. நாவலர் எழுந்தார் எனும் கட்டுரையின் ஆசிரியர் யார்? நாவலர் எழுந்தார் எனும் கட்டுரையினுடைய ஆசிரியர் யார் சொல்லுங்க. பேசுங்க பிள்ளைகள். பண்டிதமணி சி கணபதி பிள்ளை. பண்டிதமணி சி கணபதி பிள்ளை. நீங்க எவ்வளவு ரிப்ளை பண்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு அந்த பாடத்துல உறுதி கொண்டு வரும். சரியா? பண்டிதமணி சி கணபதி பிள்ளை. நாவலர் எழுந்தார் எனும் கட்டுரை எந்த நூலில் உள்ளது? நாவலர் எழுந்தார் எனும் கட்டுரை எந்த நூலில் உள்ளது? சொல்லிடுமா? இல்லாட்டி உங்களோட புக் எடுத்து தேடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இலக்கிய வழி. இலக்கிய வழி. இலக்கிய வழி என்ற நூலில் இருக்கிறது. அடுத்த வினா பாருங்க. ஆடி குடத்தடையும் ஆடும் போதை இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும். ஓடை மண்டை பற்றி பரபர எனும் என்றதுல அந்த பாடல் பாடிய புலவரின் இயற்பெயர் என்ன? அங்க காளமேக புலவர் என்று தந்திருப்பார். வரதன். வரதன். ஓகே. இயற்பெயர் வரதன். அவரால் ஒப்பிடப்பட்டிருக்கிற விஷயங்கள் எவை? ஒப்பிடப்பட்டுள்ளவை எவை? சொல்லுங்க. பாம்பு மற்றும் எள்ளும். பாம்பும் எள்ளும். என்ன? பாம்பும் எள்ளும். அடுத்தது பாருங்களேன். சாமரத்தின் ஒப்பாக சிறகடித்து கூடி சதுராடும் மயில்கள் என கவி பாட வைக்கும். இக்கவி வரி யாருடையது? ஏற்கனவே கேட்டன். இது யாருடைய இந்த கவி வரி? அகலங்கன். அகலங்கன். ஓகே. அகலங்கன். இதுல வந்த அணி என்ன? சாமரத்தின் ஒப்பாக சிறுகடுத்து கூடி என்றதுல இருக்கின்ற அணி என்ன சொல்லுங்க. என்ன அணி இருக்கு அதுல? உவமை அணி. அப்ப அணியை எடுத்துக்காட்டுகள் என்ன சொல்ல போறீங்க? மயில்களின் இறகு சாமரத்துக்கு உவமிக்கப்பட்டுள்ளது. எழுதிக் கொள்ளுங்க. மயில்களின் இறகு சாமரத்துக்கு உவமிக்கப்பட்டுள்ளது. சரியா? மயில்களின் இறகு சாமரத்துக்கு உவமிக்கப்பட்டுள்ளது.
ரைட். நான் பெரிய சேரு கிட்ட சொல்லிட்டேன் நீ வா. இந்த இதுல வர்றது பிள்ளைகள். நான் பெரிய சேரு மூத்தம்மா என்ற சிறுகதையில வருது என்ன. இக்கூற்று யாரால் கூறப்பட்டது? இந்த கூற்று மூத்த வாப்பாவால் கூறப்பட்டது. யாருக்கு? ஓ, காசிமுக்கு. சந்தர்ப்பம் சொல்லலுமா? என்ன சந்தர்ப்பத்துல சொல்லப்பட்டுச்சு? மூத்தம்மா இறந்த பொழுது காசிமை அழைத்து வருவதற்காக மூத்த பாப்பா பாடசாலைக்கு வந்த பொழுது, அப்படித்தானே? ஓகேயா? ரைட். பாரி மன்னனுடைய பிள்ளைகளின் பெயர்களை குறிப்பிடுக. அங்கவை சங்கவை. ஓகே, அங்கவை சங்கவை. குட். பாரி மன்னன் இறந்ததும் இவர்களை அழைத்து சென்ற புலவர் யார்? கபிலர். கபிலர். நிலவே எறியாதே என் நீலவண்டு போய் சேரு மட்டும். ரைட். இப்பாடல் வரியில் நீலவண்டு என குறிப்பிடப்படுபவர் யார்? தலைவி என்று சொன்னாலும் போதும். சரியா? தலைவி. இஸ்லாமிய கிளைமொழியில் மயானத்தை எவ்வாறு அழைப்பர்? காட்டுப்பள்ளி. காட்டுப்பள்ளி. ஓகே. ஒன்பதாவது வினா. தேயிலை தோட்டத்திலே என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? சி.வி. வேலுப்பிள்ளை. சி.வி. வேலுப்பிள்ளை. ஓகே, குட். ரைட். அதை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? சக்தி பாலையா. சக்தி பாலையா. ரைட். காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர். இங்கு காணவர் எனப்படுவோர் யாவர்? காணவர் என்ற சொல் யாரை குறிக்கிறது? வேடுவர். வேடுவர்கள். ஓகே. வானவர்கள் காணவர்களால் ஏன் அழைக்கப்படுகின்றனர்? வானவர்கள் காணவர்களால் ஏன் அழைக்கப்படுகின்றனர்? சொல்லுங்க. என்ன காரணம்? வானவர்கள் காணவர்களால் ஏன் அழைக்கப்படுறாங்க? காரணம் என்ன? மாங்கனிகள் வழங்குவதற்காக. அப்படித்தானே சொல்றாங்க. அவங்க குரங்குகளிடமிருந்து மந்திகளிடமிருந்து விழுகின்ற மாங்கனிகளுக்காக ஏங்கி நிற்கின்ற பொழுது காணவர்கள் அவர்களை அழைக்கிறாங்க மாங்கனிகள் வழங்குவதற்காக. சரியா? ஓகேயா? பேசுங்க பிள்ளை. இப்ப உங்களுக்கு பார்ட் 2ல சில பகுதிகள் செய்வாங்க. அதுக்கு பிறகு திருப்பி நான் பார்ட் 1க்கு வருவேன். ஓகே, ரைட். இந்த பார்ட் 2ல இருக்கிற இந்த வினாக்களை கொஞ்சம் செய்து பாருங்க பிள்ளை.
அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள். ஆயிஷா, மிஸ்மா. Waalaikumsalam. ஓகே. Waalaikumsalam, teacher. ஓகேவா, இங்க பார்ட் 2 கொஞ்சம் பாருங்க. பார்ட் 2ல உங்களுக்கு தெரியும், பார்ட் 2ல இந்த 10 வினாக்களும் எதுல வரும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், கிரேட் 10 உங்களுக்கு தரம் 10ல கிராம புக் கொண்டு இருக்குது, தரம் 11ல ஒரு கிராம புக் கொண்டு இருக்குது. ரைட்டா? அப்ப அந்த புக்ல வந்து நாங்க உண்மையிலே இப்ப உங்களுக்கு வந்து டைம் 17ஆம் தேதி எக்ஸாம் டைம் இல்லைன்னு இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் இதுவரையும் அந்த புக்கை வந்து நான் ஒருத்தரும் பார்க்கலன்னு சொன்னா ஒருத்தரும் பார்த்து கொடுங்க. அந்த எப்பயுமே நாங்க 2 பேரும் போற அந்த செமினார்ல நான் எப்பயும் மென்ஷன் பண்றேன், சம் பேஜஸ் இருக்குது, அந்த பேஜஸ்க்கெல்லாம் நாங்க டீச்சரை பிளேம் பண்ணலாம். அது நாங்களா செல்ஃபா பார்த்துக்கொள்ள வேண்டியது. இப்ப மரபு பெயர்கள் இருக்குது, ஒத்த கருத்து, மரபு தொடர்கள் இருக்குது, அடுத்து வந்து இந்த தொகை பெயர்கள். அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்து நாங்க அதை பார்த்துக்கொள்ளணும். புக்குக்கு வெளியில பொதுவா ஒரு கேள்வியும் பொதுவா வாரல்ல, அது ஓஎல் பிள்ளைக்கு. ஓகே, அந்த அடிப்படையில பின்வரும் தொடரை சந்தி பிரித்து எழுதுக. இதுல வந்து இப்ப நாங்க 2 பேரும் மார்க்கிங் போறது, உங்களோட சார் வந்து ஒரு சீஃப் ஆகிக்கிறாரு, நான் ஒரு சீனியர் மார்க்கர் ஆகிக்கிறேன். ஓகே, இப்ப இங்க வந்து என்ன நான் சொல்ல வரேன்னா, இதுல சொல்ல போற நான் டெக்னிக் சம்டைம் உங்க டீச்சர்ஸ் மார்க்கரா இருந்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கலாம். ரைட்? அந்த விஷயத்தை தான் மைண்ட் பண்ணுங்க. இதுதான் வருமன்னு சொல்லிடாது. ஆனா அதுல ஒரு டெக்னிக் ஒன்று இதுக்கான 2 மார்க்ஸ் எடுக்கிறேன்டா, அந்த 2 மார்க்ஸுக்குமான ஒரு ஸ்கில் ஒன்று இருக்குது. ரைட்டா? இப்ப உதாரணமா பாருங்க, இதை யாராவது ஒருவர் எனக்கு சந்தி பிரிச்சு சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒருத்தர் சந்தி பிரிச்சு சொல்லுங்க. ஏழுமான்னு பாருங்க குயிக்கா. ஏன்னா இது ஒரு செமினா, இல்ல வந்து டைம் இல்ல எங்களுக்கு வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறது. நான் சொல்ற மாதிரி நீங்க எழுதியிருந்தா ரைட்னு போட்டு 2 மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. ரைட்? குஞ்சு சக இருக்கும் சக கூட்டினுக்கு சக இறை சக எடுத்து சக சென்று சக குனிந்து சக அழகாள் சக இறை சக ஊட்டும் சக குருவிகளின் சக பாசம். ரைட்? திரும்ப பாருங்க, குஞ்சு. அப்ப என்ன குஞ்சு என்று நீங்க எழுதிக்கப்படாது. குஞ்சு குஞ்சு சக இருக்கும் சக கூட்டினுக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஒரு டீச்சர்ஸ் வந்து சம்டைம்ஸ் சொல்லி இருக்கலாம், கூட்டினுக்குன்றதுல வந்து கூடு சகுக்கு என்று எழுதணுமா? இல்ல, அதுல வந்து தனியே ஒரு சொல் பொருள் தரக்கூடியதாகத்தான் நாங்க சந்தி பிரிச்சு எழுதணும். ரைட்டா? குஞ்சு சக இருக்கும் சக கூட்டினுக்கு சக இறை சக எடுத்து சக எடுத்துச்சன்னு போட்டா அவங்க ஓர் எழுத்து இன்னும் நோட் பண்ணிக்கொள்ளும். நீங்க ஓர் எழுத்து பிழை வந்தாலும் அது வந்து என்ன பிழையாக எந்த புள்ளியும் வழங்கப்படாது. அது முன்னைக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் மார்க்கிங் ஸ்கீம்ல. சென்று குனிந்து சக அழகால் சக இறையூட்டும் சக இறை சக ஊட்டும் சக குருவிகளின் சக பாசம். இதை விளங்குச்சின்னு சொன்னவங்க கையாவது அட்லீஸ்ட் ரேஸ் பண்ணுங்களேன், கையை ரேஸ் பண்ணுங்க. இந்த விளங்குச்சனால ஓகே 2 மார்க்ஸும் என்னால இடக்கூடியதா இருந்துச்சுன்னு ரேஸ் யூர் ஹேண்ட். கையை தூக்க தெரியும் தானே ஆன்லைன் கிளாஸ்ல? குட் ஆயிஷா, வெரி குட். அண்ணா விஷயம் குட். அப்ப நீங்க எல்லாரும் விஷயத்தோட என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. குட் குட். அப்ப இது ஓகே. இது வந்து உங்களுக்கு தெரியும், சந்தி பிரிக்கிறதுக்கு எப்பயும் வந்து இந்த சந்தி பிரிக்க வந்து உங்களுக்கு செயல் தொகுப்புல இருந்து வரும். பாருங்க, பின்வரும் தொடரின் எழுவாய் பயனிலைகளை குறிப்பிடுக. பண்ணா இப்படி செய்யலாமா நீங்கள்? இது எங்க வந்துச்சு? இந்த பாடம் ஒன்றுல வந்துச்சு, அது கிரேட் 10ல. நான் ஒரு க்ளூ தரேன், குயிக்கா பேசணும். மன்னா டோன்ட் மெசேஜ் மீ டார்லிங். எனக்கு வந்து மெசேஜ் பார்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு நேரம் இல்லை. ரைட்டா? மெசேஜ் என்ன பண்ணவான பிள்ளைகள், இது மெசேஜ் பார்த்து பார்த்து இது சேர்த்து இது வந்து திஸ் இஸ் செமினானோ. ரைட், ஓகே. இந்த ரேஸ் பண்ணுங்க. ரைட். பண்ணா இப்படி செய்யலாமா நீங்கள் என்றது எங்க வந்துச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு ஔவையார்ட பாடம் கொண்டு வந்துச்சுன்னா ஞாபகமா கிரேட் 10ல எழுவாய் பயனிலை குறிப்பிடுதான்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும். இந்த
எழுவாய் வந்து யார் என்று கேட்டா எழுவாய் வரும். பயனிலை வந்து பயன் நிற்கும் இடம், அதாவது ஒரு செயல் நிற்கும் இடம். அப்ப என்ன மன்னா இப்படி செய்யலாமா நீங்கள், யார் செய்யலாமா நீங்கள், ஆகவே எழுவாய் வந்து நீங்கள். செய்யலாமா என்பது பயனிலை. ஆகவே இது ஒரு வினா பயனிலை. எனக்கு உங்களுக்கு தெரியும் பயனிலை மூன்று வகையில அமையலாம், குறிச்சு கொள்ளுங்க. கிரேட் 11 புக்ல ஸ்டார்டிங் பாடத்துல இருந்துச்சு. ஒண்ணு வந்து வினா பயனிலை, வினை பயனிலை, குறிச்சு கொள்ளுங்க. பேசணும். ஆன்லைனுக்கு இந்த அடிக்ட் இல்லாத பிள்ளைகள் மாதிரி பிஹேவ் பண்ண வர நல்லா ஆன்லைன் அடிக்டட் தானே நீங்க, ரைட்டா? இந்த ஜெனரேஷன் வந்து ஆன்லைன் அடிக்ட் ஆன ஒரு ஜெனரேஷன், ரைட்? அப்ப நான் வந்து சொல்ல போல டக்குன்னு பேசுங்க. அப்ப வந்து பயனிலை மூன்று வகைப்படலாம். ஒன்று வந்து வினா பயனிலை, வினை பயனிலை, பெயர் பயனிலை. இது வந்து செய்யலாமா என்பது வினா பயனிலை, ரைட்? ரைட்டா பிள்ளை? சரஃபா? ஓகே. குட், வெரி குட், வெரி குட். அடுத்தது பாருங்க. பாம்பு, கோழி, பனை, சிங்கம் என்பவற்றின் இளமை பெயர்களை தருக. இப்படி இளமை பெயர்கள் லிஸ்ட் வந்து உங்களோட புக்ல இருந்துச்சா? எங்க சரி இருந்துச்சான்னு குயிக்கா சொல்லணும். இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. இருந்துச்சு. எந்த புக்ல? குயிக்கா பேசுங்க. கிரேட் 10 புக்ல. அப்ப கிரேட் 10 புக்ன்றது எங்களுக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்டான புக். டக்குன்னு என்ன செய்யணும், இதுவரையும் அந்த புக்கை பார்க்காதால் உமாவோட சேர்ந்து, உமா தானே ஓவல் எக்ஸாம் எழுதுற வளமையா, உமாவோட சேர்ந்து என்ன செய்யலாம், அதை பார்த்து கொள்ளலாம். சரியா? அப்ப இங்க பாம்பு, பாம்புட வந்து இளமை பேர் என்ன? பாம்புட சொல்லுங்க, இளமை பேர் என்ன? குட்டி. குட்டி. அது புக்ல இருந்துச்சா? பேஜ் நம்பர் 66ன்னு நான் நினைக்கிறேன். கிரேட் 10ல நோட் பண்ணிக்கோங்க. கிரேட் 10ல 66, நீங்க 66 பக்கம் பார்த்து ஆகணும். கோழி சொல்லுங்க. கோழி, கோழி என்ன? குயிக்கா பேசணும். குஞ்சு. குஞ்சு. பனை, 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 அஹ், பனை, குயிக்கா சொல்லணும். பனையில இளமை பேர் என்ன? பனை மரமா, கன்றா, வடலியா? வடலி. வடலி. சிங்கம், சிங்கம், குருளை. குருளை, சிங்கக்குட்டி,